போலாம். ஏய் ஏய் ஜம்ப் பண்ணுங்க. யா மீ 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 மீ. சூப்பர். We reach the place. லெட்ஸ் கோ. Yeah, let's go. லக்கேஜ்லாம் கரெக்ட்டா உள்ள எடுத்துட்டு வா. நான் ஃபர்ஸ்ட் பாட்டி கிட்ட பேசுவேன். ரெண்டு பேரும் பேசலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய் மேடம். வணக்கம்மா. ஏய் வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம் பாட்டி. ஓ இவன் தான் அந்த ஆளா? இங்க வாங்க. ரெண்டு பேரும் போய் பாட்டிக்கு முத்தம் கொடுங்க. ஓடு. பாட்டி நீங்க பார்க்கிறதுக்கு எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. உங்களை போட்டோல தான் பார்த்திருக்கோம். இப்பதான் நேர்ல பார்க்கறோம். எங்க அம்மா எப்பவுமே உங்க போட்டோ பார்த்து தான் கும்பிடுவாங்க பாட்டி. சரி போங்க, கோயிலுக்கு போகும்போது கூப்பிடுவோம். ஆமா வந்தா போ. தெளிவா கேட்டுங்க, இந்த மாமா பாட்டி சித்தின்னு உறவெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வரக்கூடாது, புரிஞ்சுதா? அங்கிள் இவனை டிஸ்டன்ஸ்லயே வைக்கணும். ஏன் அங்கிள் எல்லாம் டைட்டா இருக்காங்க? எல்லாரும் இதெல்லாம் கட்டுக்காதீங்க. அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்பா ஹவுஸ் ஓனர், அவங்களுக்கு ரூபா பார்த்து கொடு. எங்க பக்கத்துல கொடுத்துட கூடாது, அந்த பக்கம் கொடு. என்ன மிரட்டிட்டு போறான்? நான் ஓனரா இவன் ஓனரா? ஏன் டைலாக்க அவன் பேசிட்டு போறான்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே. இருக்கட்டும் போங்க போலாம். அப்படியே ரைட்ல திரும்பி லெஃப்ட் போனீங்கன்னா அங்க இருக்கு ரூம். சூஸ்மிங்க. ஆமா உங்களை வித்தியாசமா இருக்கானே. எங்கன இந்த வீட்ல இருக்கிற குதிரைக்கெல்லாம் சாணி வாடுறவனோ? மப்ளர் வாடங்க. ஆமா இந்த வீட்டுக்கு நமக்கு எதுவும் தொடர்பு இல்லையோ? அடிங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. இருக்கு ஆனா இல்ல. ஆனாலும் இருக்கு. நம்ம கூட தங்கறதுக்கு ஒருத்தர் சிக்கிட்டான். எங்க சொல்லுங்க. இங்க இருக்கவங்கள யாரையாவது வேணா லூஸ் ஆகுங்க, ஆனா என்னைய லூஸ் ஆகிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. அந்த குழந்தைங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எனக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சும்மா. ஆமா உனக்கு இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? ஓனருங்க. அதான் ஓனர் யாருன்னு கேக்குறேன். ஐயோ இந்த வீட்டுக்கு ஓனரே நான் தாங்க. நான் ரூம் சர்வீஸ் ஓன் நினைச்சேன். ரூம் சர்வீஸா? 17 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டோ? என்னங்க கொஞ்ச நேரம் லேட் ஆனதுக்கு குழந்தைங்களாம் அங்கிளை காணோம் தேடுறாங்க. ஆமா ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஹாய், என் பேர் பாண்டியன். இந்த குழந்தைங்களுக்கு கார்டியன். என்னாச்சு சித்தி உங்க காலுக்கு? என் காலுக்கு போதும், நிறுத்துங்க. சில பேர் இப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முயற்சி பண்ண நடக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் குழந்தைங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும். எல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். எஸ், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாங்க போலாம். சார் இந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லிருக்காங்க நாம யாரும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு, இந்த பக்கம் தான் தங்கணுமா. ஓகே வாங்க அந்த பக்கம் போலாம். ஐயா சரி வா போலாம்.
குட் மார்னிங். நான் குண்டு சுண்ண தூங்குறாரா? ஏய் என்னடா குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் சார். Gama gama pa ni sa pa ga pa ma pa ga sa ni pa ma ga sa ga ma pa ga sa ni pa ma ga. யாரு மணி? மகாலட்சுமி மாதிரி இருக்க. என் பேரே லக்ஷ்மி தாம்மா. அரண்மனைக்கு பின்னாடி தான் என் வீடு. பால்காரரோட பொண்ணு. ஓ ஆமா, இவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு நடுவுல நிக்கிறியே, எப்படி வெளியே வருவ? அப்படி கேளுங்க. எப்பவுமே நான் எங்க வீட்டு வாசல்ல சின்னதா தான் கோலம் போடுவேன். இங்க வாசல் பெருசா இருந்ததால என்னையே அறியாம பெருசா கோலம் போட்டேன் போல. நீங்க யாராவது கை கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா வெளியில வந்துருவேன். ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட். ஏம்மா, இந்த ரெண்டு பசங்களோட ஒரிஜினல் ஒய்ப்புங்க யாருங்கம்மா? என்னங்க? ஒரு கைக்கு எத்தனை கை நீளுது பாரு. பொண்டாட்டிங்க வளர்ப்பு சரியில்லை. என்ன நான் போகலான்னு பார்த்தா இவன் போறான். எவ்வளவு போட்டி. நான் போட்ட கோலத்தை பார்த்து என்ன பாராட்டினாங்கப்பா. உன் கோலத்தை பாராட்டுறவங்க யாருமா இருப்பா? வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சது. சீக்கிரமே உள்ளேயும் போய் பாத்துருவேன்ப்பா. அப்படி என்னமா அந்த அரண்மனைக்குள்ள பிரமிப்பு இருக்க போகுது? எவ்வளவு அரண்மனையை புக்ல படிச்சிருக்கேன், பாத்திருக்கேன். வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த அரண்மனையை 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். உள்ள பெரிய பெரிய அறைகள் இருக்கும், பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் இருக்கும்பா. அதுக்குள்ள நம்மள விட மாட்டாங்கம்மா. இல்லப்பா, எப்படியாவது அந்த அரண்மனைக்குள்ள போய் பாத்துருவேன்ப்பா. நீங்க வேணா பாருங்க. ஒன்னா கேட்கவே போறேன். எங்க போனாங்க? ஓய் குட்டீஸ், எப்பவே ரெடி ஆயிட்டு என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்கிள், நாம எங்க அங்கிள் போறோம்? எதுக்காக வந்திருக்கோமோ அங்க போறோம். ஆமா அங்கிள், நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இந்த ஊர்ல தானே உங்க குலதெய்வ கோயில் இருக்கு. உங்க அம்மாவை வெறுத்த இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போனா தானே அது நடக்கும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணாயிடுவோமா அங்கிள்? அதானே இந்த கடவுளுடைய ஆசை. எஸ், வாங்க கோயிலுக்கு போலாம். இவன் எங்க வரா? அதானே வா. இவனை வர சொன்னீங்களா நீங்க? இல்லையே. நீங்க சொன்னீங்களாக்கா? குழந்தைங்களை பூஜைக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோன்னு அவருக்கு தெரியாதா? ஹலோ, நீங்க எல்லாம் எங்க இருக்கணும்னு வந்தனைக்கே சொன்னனே, புரியலையா? இது எங்க குலதெய்வம். உனக்கு அங்கனே வேலை. குழந்தைங்க மட்டும் வரட்டும். இப்போ மேடம், குழந்தைங்கள ஜாக்கிரதையா பாத்துக்க. இது வரைக்கும் நான் அவங்கள தனியா அனுப்புனதில்லை. குட்டீஸ், சாமி கிட்ட இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும்னு வேண்டிக்கங்க. பாய்டாமா. பாய் பாய். ஏய், கோயிலுக்கு போலையா? எங்க குலசாமி அங்கிள் அவங்க கடக்குறாங்க. ஆமா அங்கிள். குலசாமி
சாமி ஓ என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டீங்கல்ல